தட்டு வடை செட்டும் காஸ்ட்டுக்கு ஒர்த்து அவ்வளோ கொடுத்தாங்க. எப்படி ஃபீல் பண்ணீங்க நெருக்கலை நீங்கள்? அட சாப்பிட்டோமா நல்லா இருந்துச்சா வரணும் அவ்வளோதான். எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன சொல்கிறது? ஐயா ராகவையா தெரியல ஐயா இவரு குறுக்க வந்தா லைட்டிங் மறைச்சிட்டாரு. அது ரைட்டா போ, நீ ஒளிஞ்சிக்கிற மாதிரியா இருக்குது ஐயா. நீ கார்ல பண்ண அந்த மாதிரி இருக்குது. ஏன் இங்க பேசிட்டு இப்படி திரும்பி காதல கிட்ட இது பண்ற மாதிரி. ஐயா உண்மைதான் ஐயா மறையுது. நீ இங்க வாயா, இங்க வாயா, சென்டர் வாயா, முத்தம் கூட ஐயா, வாங்க ஐயா. இப்ப எப்படிங்கிற? இப்ப நல்லா தானே இருக்கிற? நல்லா இருக்கிறான். ப்ரோ கமலா சமாளிக்கிற ப்ரோ நீங்க. சும்மாலாம் சொல்றீங்க. கமலஹாசன் இல்ல இல்ல மனசுல ஜில்லுன்னு இறங்குச்சு. ஆனா ஒரு படத்துல ஒண்ணுமே கலகமாசம் அந்த அந்த காட்டுறேன். நான் எந்த படம் தெரியல எனக்கு. இது சத்யா 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 சத்யா. அவனை சொல்லி நிறுத்துக்கலடா. பேர் தெரியல. நான் இருப்பாரு. அடிச்சு விடாதீங்க. கண்டென்ட்டுக்கு வாங்க. ஒன்றும் இல்லை, கண்டென்ட் ஒன்றும் இல்லை. என்னது பாபு தட்டோட செட்டா? ஆமாம், பாபு தட்டோட செட்டில் சாப்பிட்டது. உனக்கு என்ன பிடிச்சது? உங்களுக்கு நொறுக்கல் ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்படி ஃபீல் பண்ணீங்க நெருக்கலை நீங்கள்? அட சாப்பிட்டோமா நல்லா இருந்துச்சா வரணும் அவ்வளோதான். எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னா என்ன சொல்கிறது? இல்லை பேசுகிறேன். அங்கே எங்கே பார்த்துட்டு இருக்கீங்க? இங்கே யார் அங்கே இருக்கிறா? எல்லா காயுது கண்ணு கூசுது இல்லை, அதுல இருந்து டைவர்ட் பண்ணுங்க. ஓகே. நான் கூட நெருக்கல்லாம் என்ன நினச்சோன்னா லைக் அந்த தட்டுவடை செட்டு மாதிரி இருக்குல்ல, சிப்ஸ் மாதிரி போட்டு கொடுப்பாங்க அப்படிதான் நினச்சோம். ஆனால் பார்த்தா அவங்க ஏதோ ஃப்ளேவர்லாம் போட்டு லைட்டாக புளிப்பு அது லெமன் போட்டிருப்பாங்க போல். டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அந்த ரேட்டுக்கு ஒர்த்தாக இருந்துச்சு. தட்டு வடை செட்டும் காஸ்ட்டுக்கு ஒர்த்து அவ்வளோ கொடுத்தாங்க. வெளியில் சாப்பிட்ருக்கோம், பட் ஆனால் ரொம்பவே அதிகமாக கொடுத்தாங்க. ஐயா அங்க என்ன ஐயா இருக்கு? திரும்பி பார்த்து அங்க யார் இருக்கா? அப்புறம் எதுக்கு அங்க பார்த்து நிக்கிறீங்க? நீங்க பேசுங்க ஐயா. உங்களுக்கு இவ்வளவு மத்தியில வந்து கூச்சமா இருக்குது தானே உங்களுக்கு? அவர் நினைச்சுக்கிறாரு, டே என்ன வச்சுதான் கண்டென்டா இங்க அப்படின்ட்டு. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க இங்கெல்லாம்? நம்ம சேலமில் இருக்க பாபு தட்டு வடை செட்டு கடைக்கு தான் வந்திருக்கோம். இவங்க கிட்ட தட்டு வடை செட், தக்காளி செட், ஆனியன் செட், பூண்டு செட், முறுக்கு செட், மாங்காய் செட், கார்ன் மிக்சர், மசால் பொரி, மிளகு பொரி, பூண்டு பொரி, தக்காளி பொரி, மசால் சுண்டல், பிளைன் சமோசா, சமோசா சுண்டல் மிக்ஸ். டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 மணிலேருந்து நைட்டு 10-30 மணி வரைக்கும். மண்டே க்ளோஸ்டு. நல்ல சிரிச்ச முகத்தோடு ரெடி பண்ணி தராங்க. தட்டு வடை செட்டில் நல்ல ரெட் சட்னியை பேஸில் போட்டு நல்ல தாராளமாக கேரட் அண்ட் பீட்ரூட் போட்டு அதுக்கு மேலே ஆனியனு மேங்கோ எல்லாம் போட்டு அதுக்கு மேலே க்ரீன் சட்னி போட்டு மொத்தமாக தருவாங்க. குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி அட்டகாசம் சார். இவங்கக்கிட்ட டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. சேலம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னண்ணா இருக்கு? டிஃபன் இருக்குது, மட்டன் சிக்கன் இருக்குது, கொத்துக்கறி தோசை, மட்டனில் கொத்துக்கறி தோசை, சிக்கன் வந்து நாட்டுக்கோழி தான் போடுவோம், மட்டன் சுக்கா இருக்குது, மட்டன் வறுவல் இருக்குது. இருந்தால் ஒரு 70-75 வருஷம் பாரம்பரியமான ஹோட்டல். பாரம்பரியமாக. ஆனால் இந்த இடத்துல டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. என்ன சொல்கிறது? ஆமா, இவரு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு. நீ ஏன் சரோஜா வாங்கினாங்க? எங்கே போகுது ஃப்ரேம்? அது சரோஜா இல்லை, யாராவது.